அந்த Zera.com உடைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இது பண்ணணும். அதோட லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இன்ஸ்டால் ஆகும். அதோட ப்ளே அப்படின்னு சொல்லி வருது. ப்ளேயை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுது. பாருங்கள், இப்போ நம்ம அங்கே பைண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இமெயில் ஐடி ப்ளஸ் அதோடைய பாஸ்வேர்டு. இப்போ லாகின் பண்ணுறேன். லாகின் நவ், சேவ். பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணிவிட்டேன். லாகின் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஃபைல் இதை வந்து வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இது இந்த பிக்சர் வந்து இப்போ ஆட் ஆகிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த இது செஞ்சு வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணால் சக்ஸஸ் பாருங்கள், இதில் வந்து ஒன்றா ஆட் ஆகிருக்குது. அந்த 30% போட்டிருக்கேன். இதை சூஸ் ஆகிருக்குது. சூஸ் ஆகி ஆப்போனன்ட் அண்ட் நம்ம யார் வின் ஆகிறா அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக் சேலஞ்ச் இந்த மாதிரி இருக்குது. சரி, ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம தான் வின் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேலே வந்து தெரியுது வின்னர் வந்துச்சு. பாருங்கள், நம்ம வந்து வின்னர், ஆப்போசிட் பார்ட்டி லூசர். சரியா? இவ்வளோதான். இதோட கமிஷன் எங்கே வந்துருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இப்போ வந்து 0 காமிக்குது. மொத்தம் 5 கேம் வந்து நம்ம ப்ளே ஆகுற மாதிரி இருக்குது. 5 கேம் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே வந்து காமிக்கிட்டு பாருங்கள். அதாவது 0.001159 அப்படிங்கக்கூடிய Zera வேல்யூமும் எக்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.008ங்கிறதும், அதாவது 80% Zeraவாகவும் 20% எக்ஸ் பாயிண்ட்டாகவும் கொடுக்குறாங்க நம்ம வின்னிங் ரேஷியோவில். இந்த வின்னிங் ரேஷியோ எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, நம்ம எவ்வளோ டாலரில் உள்ள அந்த கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கார்டு பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகுமானா ஆகாது. ஆனால் அந்த பர்ச்சேசிங் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி லைஃப் டைமுக்கு கேம் விளாடுறது மூலமாக அப் டு 2.5% வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மெயினாக பெட் கட்டுறோம், பெட் கட்டி நம்ம காசு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. நீங்கள் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறீங்க இல்லையா ஒரு கார்டு, அது வந்து ஃபிக்ஸ்டு. $100 வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த $100 மறுபடியும் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த $100 நீங்கள் ரிவார்ட்ஸாக தான், அதாவது டெய்லி ப்ளே பண்ணி தான் இன்கமாக எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் தோற்றுட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அடிஷ்னலாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டோ எதுவுமே போகாது. ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டு வரும். பட் தோற்றுட்டிங்கன்னா ஃபண்டு எங்கேயும் போகாது. நீங்கள் வாங்கின கார்டோட வேல்யூ மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. இது எதனால் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, இதுவும் சேம் லைக் அந்த ஏர் ட்ராப் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஏர் ட்ராப் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் இந்த Zera வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இந்த கேமுக்கு. ஏர் ட்ராப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அந்த Zeraவுக்கு பதில் எக்ஸ் பாயிண்ட்டாக தான் ஃபுல்லாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து இன்றைக்கி கேம் ப்ளே பண்ணதில் அப்படியே கமிஷன். ஓகேவா? பாருங்கள், டீட்டெயில் தெரிஞ்சிடும். Zera பாயிண்ட் எவ்வளோ வந்திருக்கு, இது எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இவ்வளோதான் டீம். எல்லோரும் முயற்சி பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன் டீம் யார் ப்ளே பண்ணாலும் நமக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வரும் அப் டு 20 லெவல். ஓகேவா?